ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கிறது ஒருபுறம் இருந்தாலுமே நாங்களும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி இப்பொழுது அமைந்தது. அதற்கு முன்னராகவே நாங்கள் பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் கொடுத்தது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுவரைக்கும் எந்த விதமான மறுப்புகளையும் தெரியும். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நமது ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்களா? ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க ஓபிஎஸ் பாஜகவை நம்பித்தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நமது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவு அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களின் மூலமாக ஒரு தகவல் என்பது ஓபிஎஸ்க்கு சொல்லிருக்கிறது. நீங்கள் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். இதற்கு மேல் கூட்டணி பற்றின பிரச்சனைகளையோ அல்லது மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்து பேசக்கூடியதையோ எதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வேளையிலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை பிளஸ் தொகுதி பங்கீடு அனைத்தையும் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற உள்துறை அமைச்சரின் மூலமாக நமது ஓபிஎஸ்ஸின் காதுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இதுவே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக அந்த ரெண்டுமே கூட்டணி இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்த போதிலுமே என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அதற்கு ஆதரவாக பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர்களும் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஓபிஎஸ் கூட்டணியில் ஏதேனும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.